நேர்மையான விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்வதற்காக இந்த சேனல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுடைய அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் ஆதரவு எங்களுக்கு தேவை. அது எங்களை ஊக்கமளிக்கும். இன்று தமிழகத்தில் தாவேகா மட்டத்தில் ஒரு பெரிய செய்தி உலாவ வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக முதல்வர் விஜய் இந்தியாவின் பிரதமராக கூட வாய்ப்புள்ளதாக அமைச்சர்களும் மேலும் உள்ள பல தரப்பினரும் அவருடைய ஆதரவாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வாறு நடைமுறை சாத்தியம் அல்லது எப்படி இது வெளிக்கொணரப்படுகிறது, பகிரப்படுகிறது என்று தெரியவில்லை. முதல்ல 2 விஷயங்கள் இதில் உள்ளது. ஒன்று, அவ்வாறு விஜய் பிரதமர் பதவிக்கு பிரதமர் நிலையில் அவர் எடுத்துக்கொள்ள செல்லப்பட்டால் அங்கு இருக்கும் நரேந்திர மோடி பாஜகவின் நிலைமை என்னாகும், அமித்ஷாவின் நிலைமை என்னாகும், அதற்கு பிறகு ராகுல் காந்தி நிலைமை என்னாகும், இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. விஜய் கண்டிப்பாக ஒரு நேஷனல் லெவலில், அதாவது ஒரு பாராளுமன்ற லெவலில் பிரதமர் அளவுக்கு வருவதை கண்டிப்பாக நானும் கூட ஆதரிக்கிறேன். ஆனால் அதற்கு உண்டான கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்கிறது? வடக்கு இந்தியாவில் விஜயை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு ஆதரிப்பார்கள்? அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான் போன்ற மாபெரும் நடிகர்கள் உள்ள வடக்கு உலகத்தில், அதாவது வடக்கு இந்தியாவில் இங்கிருந்து போகும் தளபதி விஜய் எவ்வாறு அந்த மக்களால் ஈர்க்கப்படுவார்? காரணம், அவர்களுடைய லாங்குவேஜை பேசுவார்கள். விஜய் எந்த அளவுக்கு அதை ஈர்ப்பார் என்பது தெரியவில்லை. இது செகண்ட் கொஸ்டின். மூன்றாவதாக, அவ்வாறு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, அவ்வாறு ஒரு தமிழன் பிரதமராகினால் தாவேகாவில் உள்ள அமைச்சர்கள் எப்படி பொறுப்பை ஏற்பார்கள்? அல்லது அந்த கூட்டணியில் யார் யார் இருப்பார்கள்? விஜய் பிரதமராக மட்டும் இருப்பாரா, அல்லது தாவேகா கட்சி அகில இந்த அளவில் மற்ற கட்சிகளுடன் கூட்டு வைத்து கொண்டு அது வெற்றி கொண்டு விஜயை பிரதமராக்குமா? இதெல்லாம் பெரிய பெரிய கேள்விகள். இது மக்களினுடைய, அதாவது தாவேகா ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர்கள் இதை விரும்புகிறார்கள். நடைமுறை சாத்தியமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழ்கண்ட QR கோடை ஆதரிக்கவும். நன்றி.